ஓம் ஈஸ்வரா குருதேவா. அவன் வெளிப்படும் உணர்வை இழுத்து நான் சுவாசித்து உயிரான பிரம்மத்தில் பட்டவுடனே அந்த ஈசன் அதாவது காந்தமும் அதற்குள் இருக்கக்கூடிய வெப்பமும் நாம் எந்த குணத்தின் தன்மை அங்கே கண்கொண்டு பார்க்கின்றனோ அந்த உணர்வின் அலைகள் தனக்குள் ஈர்க்கப்பட்டு சுவாசித்து உயிரிழப்படும் போது பிரம்மமாகின்றது. அப்போ ஒருவன் தவறு செய்கிறான் என்று அந்த உணர்வை நாம் சுவாசித்து உயிரிழப்பட்டவுடனே இந்த உணர்வு உயிருக்குள் பட்டவுடனே அந்த காரமான உணர்வு பட்டு அந்த உயிரிழப்பட்டவுடனே அது பிரணவம் ஜீவனாகின்றது. அதாவது ஓ அப்போ அந்த ரக்கத்தில் ஜீவனாகின்றது. அந்த ஓ என்ற அந்த உணர்வலைகள் நம் உடலுக்கு ஊடுருவி பாயும் போது பிரணவம் ஜீவன் பெறுகின்றது. அப்போ ஒருவன் தவறான நிலைகள் ஒருவன் தவறு செய்யும் போது அதை சுவாசித்து நம் உயிரான நிலைகளில் சேர்க்கப்படும் போது பிரம்மம். அப்ப அது பிரணமாகின்றது. நாம் எந்த தவறான உணர்வை பிற தவறு செய்யார் என்று நாம் நுகர்ந்தாலும் அந்த தவறென்ற முறையை ஞானம் சரஸ்வதி நமக்குள் தெரியப்படுத்துகின்றது. ஆனால் அந்த உண்மையான நிலைகளை நம்மளுக்கு அறியப்படுத்த செய்வது லட்சுமி. அது இழுத்து நமக்குள் அது உணரச் செய்கின்றது. ஞானம் அந்த தவறு என்ற நிலைகளை நாம் சுவாசித்து நமக்குள் பட்டவுடனே அது தெரிகின்றது. இந்த உணர்வின் தன்மை ஈவுடன் பட்டவுடனே பிரம்மமாகி சக்தியாக செயல்பட தொடங்குகின்றது. ஆக நமக்குள் இருக்கக்கூடிய வெப்பம் அந்த உணர்வின் ஆற்றலை ஆக்க ரீதியாக அணுவாக மாற்றி இந்த உணர்வின் தன்மையை மாற்றி விடுகின்றது. இது இயற்கையின் நீதிகள். அது எப்பொருளானாலும் இது நிலைமை. இந்த பேரண்டை அகத்துக்குள் அளந்தறிந்து உணர்த்திய அந்த பேரண்டத்தின் நிலையை உணர்த்தியவன் அகசியமா மகரிஷி. இவ்வாறு வளர்ந்து வந்த அந்த பிரம்மத்தின் நிலைகளைத்தான் நான் இந்த பிள்ளை என்று காட்டுகின்றார். சிதம்பரத்தை பிள்ளை நடராஜர் என்ற நிலையை காட்டி அந்த சிவநடனத்தை பற்றி காட்டுகின்றனர். ஆக ஒருவன் தவறான நிலைகள் நாம் சுவாசிக்கும் போது உடலான இந்த எண்ணெய்க்குள் நாம் சுவாசிக்கும் உணர்வான நிலைகள் ஈசனான உயிரிலே பட்டவுடனே இந்த காரமான அலைகள் அந்த ஈசனிடம் பட்டவுடனே எரிச்சலாகின்றது. அந்த எரிச்சலான உணர்வுகள் நம் உடலுக்குள் அலைகளாக பாயும் போது உடலுக்குள் நல்ல குணங்கள் எண்ணி அலறுகின்றது, துடிக்கின்றது. ஆக இது அனைத்து சக்தியும் தாங்கி நின்ற உடலான சிவன் ருத்ரத்தன் ஐயோ 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 ஒரு நேரத்துக்காரமா நான் வந்துட்டு அனுப்பிச்சிடும் ருத்ர தாண்டவன் நம்ம உடல் அனுப்பிச்சு கோவம் வந்து இரு நான் உன்னைய பார்க்கிறேன்னு ஆடு. இவ்வளவு தெளிவான நிலைகள் இயக்கத்தின் ஆக சக்தியின் செயல் சிவமாகும் போது சிவத்தின் செயல் எவ்வாறு இருக்கிறது என்ற பேருண்மை நிலைகளை அந்த அகசியன் தெளிவாக தெளிவுபடுத்தி காட்டினான். அவன் காட்டிய அந்த உணர்வின் தன்மைதான் பின் வந்தவருடைய நிலையை வளர்க்கப்பட்டது. அவ்வாறு வளர்ந்த அந்த தென்னாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டுக்கும் இறைவா போற்றி என்று இன்று நாம் பாடல்களை பாடினாலும் இந்த காவிய தொகுப்புக்குள் பேரண்டத்தின் பெரு உண்மையுடைய நிலைகள் இருக்கின்றன. ஆனால் பேரண்டத்தின் பெரு உண்மையுடைய நிலைகள் மனித உடலுக்குள் நின்று தெய்வமாகவும் ஈசனாகவும் சிவனாகவும் விநாயகனாகவும் முருகனாகவும் கண்ணனாகவும் நமக்குள் செயல்படுத்தும் தத்துவத்தை அந்த அகசியன் வானையில் தத்துவத்தை சிவரூபமாக காட்டினாலும் வெப்பத்தின் அளவை கொண்டு உணர்வின் ஆற்ற வேண்டிய நிலையில் எவ்வாறு செயல்படுகிறது என்பதை வியாசகர் காட்டினார். அவர் காட்டிய நிலைகள்தான் பின் வந்த அவர் காட்டிய மகாபாரதத்தின் தத்துவத்தை அதன் பின் வந்த அரசர்கள் கடைபிடித்து, ஏனென்றால் வியாசகனோ அரசன் அல்ல, அவன் ஒரு மீனவன். அவன் நேற்றே சொன்ன மாதிரி அவன் எதிர்பாராத சந்தர்ப்ப நிகழ்ச்சி, அதாவது தன்னை ஒரு மீன் காப்பாற்றும் நிலையிடும் போது தன் உயிருக்காக வேண்டி மண்டாடி கடலிலே தத்தெடுத்துக் கொண்டிருக்கும் போது அவர் மீன் இவனை காப்பாற்றிய பின் தான் ஜீவிக்க தன் உயிரை காக்க வேண்டும் என்ற எண்ணத்தை பயத்தால் வேகமான நிலைகளை துடித்துக் கொண்டிருக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் எந்த மீனை இவன் கொண்டு புசித்தானோ அது என மீன் இவன்
உணர்வடையை கொண்டு இவனை காத்து கரை சேர்க்கின்றது. அப்ப இது காத்த நிலையுடன் தன்னை தற்காத்துக் கொள்ளக்கூடிய தன்னை பாதுகாத்துக்கு தான் ஜீவிக்க வேண்டும் என்ற நாசியின் நிலைகளை பயத்தால் துடித்தெடும் போது அதே சமயம் ஒரு மீன்கணம் அந்த உணர்வை சுவாசித்து இவனை காத்த பின் அந்த காக்கும் உணர்வின் இவனுக்குள் அதிகமாக சேர்த்து இதை காத்த நிலையை கொண்டு என் கரை சேரிய பின் இவன் வெடப்பொருளுக்குள் சேர்ந்த அந்த இவன் உடலுக்குள் மறைந்த உணர்வின் எண்ணங்கள் வெள்ளை நோக்கி கண்ணான புலனறிவிலே ஊடுருவி சென்று அது வெள்ளை நோக்கி ஏகுகின்றான். அந்த ஏகிய நிலையை கொண்டு சிக்கியதுதான் நாரதர் என்ற ஆணம். ஆக சப்தரிஷி மண்டலங்கள் இருந்து வரக்கூடிய அவர்கள் வளர்ந்து அவர்கள் உடலுக்கு விளைய வைத்த அந்த மனம். இப்போ ஒரு மாம்பழத்தை நாம் நகர்ந்து பார்த்தால் பல நடைகை கொண்ட சுவை கொண்ட பின் அதிலிருந்து வரக்கூடிய மனம் நம்மளை எப்படி ரசிக்க செய்கின்றதோ அந்த இனிப்பின் தன்மையை நாம் இனிப்பே பிடிப்பா என்று நம்மை அறிய செய்கின்றது. இதை போன்ற ஆற்றலுக்கு உணவின் ஆற்றலுடைய தன்மை தனக்குள் வளர்த்தெடுத்த அந்த ரிஷியின் உணர்வு அலைகள் அங்கிருந்து வெளிப்படுவதுதான் நாரதன் என்பது. ஆக இவன் அறியாத மூடனாக நின்று பல உயிர்களை கொன்று அவன் புசித்து வந்தாலும் அவனுக்கு உயிருக்கு போராடும் போது அதே சமயம் உயிர் காத்த அந்த மீனின் தன்மை காப்பாற்றிய உணர்வு ரெண்டும் கலந்து அவன் காப்பாற்றிய உணர்வு கொண்டு தான் எதற்கு ஈசை செய்யமோ அதுவே தன்னை காத்த என்ற உணர்வின் தன்மைக்குள் கூட்டி அவன் தனக்கும் மறைந்த பேர் உண்மையுடைய நிலையை உணர்வை கூட்டி பயத்தின் நிறைவை கொண்டு விண்ணை நோக்கி ஏகும்போதுதான் அத்தே உணவு கொண்ட இந்த பூமியிலே வாழ்ந்த காலத்திலே நம்மை இருசூழ்ந்து சூழ்ந்து கொண்டிருக்கும் இருளை மாற்றி ஒளியான நிலையை கொண்டு தன் உடலை காற்றி தன் உணர்வின் தன்மை ஒளியா மாற்றி சென்ற அந்த உணர்வின் அணு அலை இந்த ஒன்றும் அறியாத மூடனான வேறு அவன் மீனவனின் மீட்பு அலைகளுக்குள் சிக்கி அந்த உணர்வின் தன்மைதான் இவன் அறியாத தன்மை போக்கின்றவன் நாரதன் ஒரு கலகப்பிரியன் கலகமோ நல்ல மொழி. ஆக இந்த மெய்மொழியின் தன்மை வந்தவன் இந்த புதிய வாழ்க்கையில் இவன் நடந்து கொண்ட தவறான உணர்வுகளை வெறுக்கச் செய்து இந்த உணர்வின் தன்மையை மற்றவருக்கும் சொல்லச் செய்து தன் உணர்வின் ஆற்றலை வெளிப்படுத்தினாதான் நாரதன். ஆக அந்த பேருண்மையுடைய தன்மை இங்கு வருகின்றான் நாரதன் ஒரு கலகப்பிரியன் கலகமோ நன்மையின் முடிவு. ரிஷியின் மகன் அவன் நாராயணனின் அபிமான புத்திரன். சூரியனிலிருந்து தோன்றும் உணர்வின் அணுக்கள் ஒரு பொருளுக்குள் மோதிய பின் அந்த உணர்வில் நிறைவை கொண்டு உருவரச் செய்தாலும் ஆனால் அந்த சூரியனாக தோன்றப்பட்டு உணர்வின் அலைகள் உயிரணுவாக தோன்றி மனிதனாக உருவான பின் உணவின் ஆற்றல் இயக்கத்தின் நிறைவை கொண்டு இது சார்ந்தர். ஆனால் சூரியனுடைய நிலைகளோ அதற்குள் இருக்கக்கூடிய வெப்பம் அந்த வெப்பத்தை தோன்றச் செய்து உணர்வின் நிலைகளை வளர்க்கச் செய்யும் நிலை அது. இந்த வெப்பத்தை உள்ளடக்கி உணர்வின் தன்மை ஆற்றல் மிக்க உயிர் அணுவாக மாற்றி இந்த உணர்வின் தன்மை ஒளியாக மாற்றி சென்றவன் ரிஷி. அந்த ரிஷியின் தன்மையிலிருந்து வெளிப்படும் இந்த உணர்வின் அணுவின் அலைகள் அவன் வெளிப்படுத்த அந்த அணுவின் தன்மை இந்த மனிதனான இந்த உடலுக்குள் வெப்பத்துக்குள் உணர்வின் அலைகள் இங்கே பற்றப்பின் இந்த உணர்வின் ஆற்றல் அங்கு வெளிப்படுத்தி இந்த உணர்வின் ஆற்றலாக பேரண்டத்தின் திரு உண்மையுடைய நிலைகளை அறிந்துணர்ந்து அவன் வெளிப்படுத்தினான். பேரண்டம் ஆதிசக்தியின் நிலைகள் எவ்வாறு விஷயத்தில் திகழ்ந்து விஷத்தால் திகழ்ந்து கொண்டிருந்த இரண்டு சூழ்நிலை கொண்ட அந்த பேரண்டம் அதிலே தோன்றிய பல அணுக்கள் ஒன்று சேர்த்து ஒரு வேடப்பொருளான சிவமாகி பல சக்திகள் ஒன்றாகி ஒன்றுக்குள் ஒரு சிவமாகி பரமாகி ஒரு எல்லையானது. பேரண்டத்தில் அகன்ற விகாரமான இடத்தில் இருக்கும்போது எல்லையே அற்ற நிலைகள் ரூபமே இல்லாத பேரண்டத்தில் பல அணுக்கள் ஒன்று சேர்த்து பரம் ஒரு எல்லையான ஒரு பொருளாகி பொருளுக்குள் அது இயக்கப்படும் நிலைகள் தான் பரம் பொருள் என்று அதை வைத்து பல அணுக்களின் தன்மை ஒன்று சேர்த்து கூட்டாகின்றது சிவன் சக்தி சிவமாகின்றது என்ற இந்த பேருண்மையை அன்று மெய்ஞானியை காட்டினான். யார்? அகசியம் காட்டிய அந்த அறை வழிப்படி அதிலே தோன்றிய உணர்வின் அலைகின்ற தன்மைகளை சிவசக்தியின் தன்மை கொண்டு விஷத்தின் ஆற்றலாலே சூரியன் ஒளி பெற்று ஒளியின் நிலையை கொண்டு நாம் பூமியின் தன்மை இயக்கிய நிலைகளைத்தான் அந்த வியாசக பகவான் அந்த அவருடைய உடலை பெற்ற இந்த நாரதன் என்ற அந்த உணர்வின் அணுக்கள் இதே உடலில் நின்று பேரண்டத்தின் உண்மை நிலைகளை வெளிப்படுத்தியது. அவ்வாறு வெளிப்படுத்திய நாட்களைத்தான் அந்த ஆண்ட அரசர்கள் அவர்கள் வசப்படுத்தி மதம் என்ற பெயரால் அந்த பக்தியின் தன்மை கொண்டு அந்த இவர்களை அரசர்கள் தனக்கு வெளிப்படுத்தும் அரச சபைகளாக நியமித்து
அந்த வியாசக பகவான் உணர்த்தி அந்த அருள் வாக்கின் தன்மையை சட்ட நீதியாக ஏற்படுத்தியதுதான் இன்று நாம சொல்றது ராமாயணத்துக்கு ஒரு சப்தரிசி 7 பேர் சேர்ந்திருக்கணும், அது ஒரு சப்தரிசி என்றார்கள். மகாபாரதத்தை சிருஷ்டிச்சு வியாசக பகவான் கூட்டியது அந்த அரசின் நன்மை சட்டம் ஏற்றது போல இந்த உணர்வுகள் 7 பிரித்து அது ஒவ்வொரு உணர்வின் ஆக்கத்தை அதை வெளிப்படுத்தி அந்த செயலைத்தான் அது ரிஷிகள் என்று சொன்னார்கள். சப்த ரிஷிகள் என்று ராமாயணத்துக்கு 7 ரிஷி, இவர்கள் 7 ரிஷிகள்.